தேவேஷ அவங்க அப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு கிளாஸ்க்கு வந்து போயிட்டாரு. போகும்போதே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க போல இருக்கு. என்னால் போக முடியல. ஏன்னா தம்பி வந்து ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்தான். அவன் அந்த டைமில் தூக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தான் வந்து இருந்தேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்தான். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் கள்ளக்குறிச்சியில் அப்படின்றதுனால சில பேரண்ட்ஸ் வந்து போகிறாங்க. நானுமே போகலாமா அப்படின்னு தான் வந்து யோசித்தோம். நான் அவங்க அப்பா தான் வந்து சொன்னார், இல்லை இல்லை அவன் தனியாக போய் பழகட்டும், அவனுக்குமே வந்து அதுதான் வந்து பிடிக்குது, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் தேவி, எல்லா இடத்துக்கும் நம்ம போனோன்னா அவன் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணார். அவனுக்குமே இதுதான் ஹாப்பி அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம். அவனுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கிளம்பிருச்சு. எவ்வளோ ஸ்டைலாக கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் பாய் சொல்கிறான் பாருங்கள். தேவேஷ் வந்து நல்லபடியாக இன்றைக்கி டோர்னமெண்ட் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வேண்டிக்கோங்க. அவன் டோர்னமெண்ட் போயிட்டு வர வரைக்கும் இதே யோசனையாக தான் இருக்கும். நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.